வெல்கம் டு கேரளா டிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம 3 போர்டுமே ஒரே மாதிரி கொடுத்துட்டோம். ஏ போர்டு 2ஆம் நம்பர் அழகாக கொடுத்தோம். அதே மாதிரி பி போர்டு 4 நம்பர், சி போர்டு 7 நம்பர் சூப்பராக கொடுத்தோம். 247 தான் நம்ம எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம். வேறு எதுவும் கொடுக்கவே இல்லை. நீங்கள் வேணால் மறுபடியும் போய் நம்மளுடைய வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் அப்படி தான். 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். 5ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். இதைத்தான் நான் நேற்று சொன்ன வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம், என்ன நம்பர் இன்றைக்கி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இது வந்து விளையாட்டு கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அது ரொம்ப ஸ்ட்ராங் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனோட ரிசல்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பக்காவாக இருக்குது. அதாவது 2ஆம் நம்பருக்கு நீங்கள் இது வரைக்கும் 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், வந்துருச்சு. அதே சேம் டைம் வந்து 5ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் வரும், அதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி கொடுத்தோங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். எதனால் நம்ம வந்து அந்த நம்பரை கரெக்டாக 247ங்கிற நம்பர் எப்படி கொடுத்தோம்னா, இங்கே வந்து பாருங்கள் என்ன இருக்குது, அதாவது 445 சரிங்களா, 4 5 5 ஓகேவா. அதே கணக்கு தான் நம்ம இங்கே கொடுத்தோம். என்ன வந்திருக்கு, 5 5 4 ஓகேவா, சேம். அப்போ 5ஆம் நம்பர் நம்ம கன்ஃபார்மாக இருக்குது, அதான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பர் எப்படி கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ஆம் நம்பருக்கு நான் என்ன சொன்னேன்னா 2 3, அதாவது 1 3 2 இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த நம்பர் அப்படியே வந்துருங்க, மாறி வராதுங்க. நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்கோங்க. 2 3 5 2 3 1 அதே சேம் தான். 1 2 3 கீழேருந்து போனால் 1 2 1 3 2 1 3 2 சரிங்களா. இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம். இதைத்தான் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இது தான் வரும், வேறு எதுவும் வராது. இதைத்தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கே அடிக்கிறாங்க செம்மையாக. நம்ம அதை கனெக்ட் பண்ணது. இப்போ 2ஆம் நம்பர் வந்துருச்சு, 1ஆம் நம்பர் வந்துருச்சு, 1ஆம் நம்பருக்கு அப்புறம் 3ஆம் நம்பர் வந்துருச்சு ஓகேவா. இந்த 1ஆம் நம்பருக்கு அப்புறம் நமக்கு 3ஆம் நம்பர் வந்துருச்சுன்னா, இந்த 1ஆம் நம்பருக்கு அப்புறம் 3ஆம் நம்பர் எங்கெங்கெல்லாம் வருது, அதுக்கு கீழே என்ன நம்பர்லாம் வருது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அடுத்த ரிசல்ட் நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம். இதைத்தான் நான் அடித்து சொல்கிறேன். இங்கேயும் எதே தான் இருக்குது பாருங்கள். வேறு எதாவது இருக்கா? இங்கே என்ன நம்பர் இருக்குது, அதே நம்பர் தானே இருக்குது. 1 3 2 1 3 2 சரிங்களா. இதைத்தான் நான் நேற்று சொன்னேன். நேற்று என்ன சொன்னேன், 1 3 2க்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 2ஆம் நம்பர் வரணும் வாய்ப்பு இருக்குது. இந்த கணக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம், வந்துருச்சு சரிங்களா. அப்போ அதே சேம் நம்பர் மேலே என்ன கொடுத்தோம், 4 5 5 சரிங்களா. இது வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 4 4ன்னு வந்துருச்சுங்க, 5 5ன்னு வந்துருச்சுங்க, டபுள் 5 வந்துருச்சுங்க. நம்ம அதுவும் கணக்கு சரியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே வராது. நம்ம கணக்குலையும் இருக்கும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம கணக்குலையும் இருக்கணும். அப்போ தான் கொடுக்கணும். சும்மா நீங்கள் எடுத்த உடனே நம்ம இந்த நம்பர் வந்து நினைக்கக்கூடாது. அப்படி வரவே வராது எப்போயுமே. நம்ம கணக்கில் 2ஆம் நம்பர் வருதா, 2ஆம் நம்பருக்கு வருதா, அப்போ 1 2 3 1 2 1 3 2ன்னு கீழே வருதா எங்கேயாச்சும் அப்படின்னு டிக் பண்ணி பார்க்கும்போது வரும். அப்போ நம்ம அந்த நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதான் வரப்போகுது அப்படின்னு சரிங்களா. அது மாதிரி தான் நான் எப்போயுமே சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நமக்கு ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்ப்போம். அதுதான் நடந்துச்சு. அதுதான் நம்ம அதே மாதிரி 7ஆம் நம்பர். சரிங்க, 7ஆம் நம்பர் எதை வச்சு 7ஆம் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நான் வந்து எப்போயுமே வந்து ஒரு நம்பர் கணப்பேன். எப்போயுமே வந்து 1 7 5 இந்த 3 நம்பர் எக்ஸாக்டாக எங்கெங்கெல்லாம் வருது, 1 இங்கே வருதா சரிங்களா, இங்கே வருது. அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அந்தந்த இடத்துல அப்படி நம்ம கணக்கு பண்ணணும். அதை வச்சே வந்து நம்ம எடுப்போம் சரிங்களா. இங்கே வருதா 7 5 1 சரிங்களா, 7 5 1 5 1 7 சரிங்களா வருதா. அதே சேம் நம்பர் இங்கே பாருங்கள், இங்கே வருதா சேம் நம்பர். அப்போ இதோட காம்பினேஷன் எங்கெங்கெல்லாம் அங்கே வரக்கான வாய்ப்புகள் இருக்கோ அங்கேயும் நம்ம அந்த காம்பினேஷன் நம்பர் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு வின்னிங் வரும். அப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம்னா, நேற்று வந்து நமக்கு என்ன வந்துச்சு, 1ஆம் நம்பர் வந்துருச்சு, பக்கத்துலேயே 5ஆம் நம்பர் வந்துருச்சு. அப்போது நாளைக்கு 7ஆம் நம்பர் சி போர்டில் வச்சா மட்டும்தான் நமக்கு 1 5 7ங்கிறது காம்பினேஷன் வரும். அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் நம்ம 7ஆம் நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு வச்சுருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பேட்டர்னுக்குள்ளே இருக்கிறது தான், பெரிய ரகசியமெல்லாம் கிடையாது. எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறது தான் நான் கொடுத்தேனே தவிர வேறு எதுவுமே எடுக்கல. அது போக ப்ளஸ் என்னுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதையும் சேர்த்து கொடுத்ததுனால நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருச்சு சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தேன். செம்மையாக ஒரு வின்னிங்கு நமக்கு இன்றைக்கி. தயவுசெய்து வீடியோவை பாருங்கள். நான் கொடுத்த ஒவ்வொரு பேட்டர்னும் எக்ஸாக்டாக செட் ஆகிருந்தது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே செட் ஆகிருந்தது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சரிங்களா. எப்படி கொடுத்தோம் நீங்கள் மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டாம். இதுதான் மேட்ரு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நம்பர் வருது. இப்போ பாருங்கள் 2, இப்போ வந்து 4 5 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்துருச்சு. அப்போ 5 4 அங்கே வரப்பட என்னென்ன நம்பருக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே அடுத்த வின்னிங் ஈஸியாக எடுத்துட முடியும் சரிங்களா. அதுதான் நான் சொல்கிறேன். எப்போயுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 5 4 அப்படி 2 நம்பர் உங்களுக்கு கணக்கு வச்சுக்கிங்களா. அந்த 2க்கு கீழே என்னென்ன நம்பர் வருது, 5 4 எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுது, எங்கெங்கெல்லாம் வரப்போ அதுக்கு கீழே என்னென்ன நம்பர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணாலே போதும். அடுத்த வின்னிங் நமக்கு ஈஸியாக கிடைக்கும், அதிகபட்சமாக கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா,
நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50-50 கொடுக்கல 24 தேதி இல்லையா 50-50 உங்களுக்கு 104 கொடுக்கல 104 போன வாரம் நமக்கு 104 என்ன 103 என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 50-50 பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் அதை வச்சாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் 103 நமக்கு கிடைச்ச நம்பர் ரெண்டாம் நம்பர் 2 7 2 இது தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ 272 இல்லையா. அப்போ இதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்த்தலாம் சரிங்களா. அதை கணக்கு பண்ணி நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் சரிங்க. சூப்பராக ஒரு வின்னிங் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பர் 4 நம்பர். ஏன் 4 நம்பர் வருது, 4 நம்பருக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னா, இங்கே 4 நம்பர் வச்சா 4 4 7 சரிங்களா. 4 4 3 443 443க்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. அதை கணக்கு பண்ணி தான் 443 வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நாளைக்கு 4 நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர். ஏன் 8ஆம் நம்பர் வருதுன்னா, உங்களுக்கு 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் வரும். 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், 843 அப்படிங்கிற நம்பர் வரும். 843க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த காம்பினேஷன் தான் நான் கொடுக்க போகிறேன், வேறு எந்த நம்பர் எந்த காம்பினேஷன் கிடையாது. இங்கே பாருங்கள் 7 8 4 7 8 4ங்கிற காம்பினேஷன் தான் கொடுக்குறோம். அதே சேம் நம்பர் காம்பினேஷன் தான் இங்கே இருக்குது சரிங்களா. அதை கணக்கு பண்ணி இந்த 7 8 4 7 8 3 அந்த காம்பினேஷன் தான் கொடுக்குறேன், வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக அது வரும், வராமல் போகாது சரிங்களா. அதனால தான் நம்ம இந்த காம்பினேஷன் நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காம்பினேஷன் நம்பர் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இல்லைனா அதுக்கு ஆகாது சரிங்களா. நம்ம நேற்று கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான் 1 5 7 காம்பினேஷனும், அதே மாதிரி 1 2 3 காம்பினேஷனும், அதே மாதிரி 5 4 4 5 5ங்கிற காம்பினேஷன். இதுதான் வந்து பேட்டர்ன், எக்ஸாக்ட் பேட்டர்னாக நேற்று தான் கிடச்சிது. அதே சேம் நம்பர் தான் கொடுப்போம். எல்லாமே பேட்டர்னில் இருக்க நம்பர் தான் வந்துச்சே தவிர வேறு எதுவும் மாறி வரல. அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர். ஏன்னா திரும்ப 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு 5ஆம் நம்பர் தான் கிடைக்கிது, வேறு எந்த நம்பர் கிடைக்கல. ஏன்னா நம்ம அப்படி தான் வருது, 5 4 5 அப்படிங்கிற மெத்தட் தான் வருது, வேறு எதுவும் வரல எனக்கு சரிங்களா. குயிக்காக வீடியோ முடிக்கணுங்க சொல்கிறேன். 5 4 5 தான் வருது. வேறு ஏதாவது நம்பர் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரும்னா 7ஆம் நம்பர் தான் வரும். இந்த 2 பேட்டர்னில் ஒரு பேட்டர்ன் நம்ம மேட்ச் ஆயிரும் கண்டிப்பாக. ஏன் 7 நம்பர் வருதுன்னா 4க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். ஏன்னா 4 7 5 இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகும். புரிகிற மாதிரி சொல்லணும் பாருங்கள். 5 7 வருதா, 5 4 7 சரிங்க. அந்த 5 4 7 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. மேலே 5ஆம் நம்பர் கிடச்சிச்சு, கீழே 4 நம்பர் கிடச்சிது, கீழே ஒரு 7 நம்பர் கிடச்சி 5 4 7 இந்த மெத்தட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 7ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம், 4 நம்பர் அப்படின்னா 4 நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 443 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அதே மாதிரி 843 அப்படிங்கிற நம்பர், அதாவது 8ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 843, 4ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 443 அப்படிங்கிற இந்த மெத்தடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. ஏன் அப்படி வருது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம 1 3 4 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அதே சேம் டைம் வந்து 3 2 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதெல்லாம் பேட்டர்ன் இருக்குது, அதுக்கெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா மார்க் பண்ண டைம் இல்லை சரிங்க. அது மாதிரி அடுத்து கொடுக்குறேங்க பாருங்கள், இருக்குது பாருங்கள், இல்லைன்னா சொல்ல முடியாது. பாருங்கள் பார்த்திங்கன்னா 3 8 2 இந்த காம்பினேஷன் இருக்குது இல்லையா, அதே சேம் நம்ம காம்பினேஷன் தான் நம்ம கொடுக்குறோங்க பாருங்கள். 3ஆம் நம்பர் வந்தாச்சு, 8ஆம் நம்பர் இருக்குது, அதே மாதிரி 2ஆம் நம்பர். அப்போ ஏற்கனவே 3ஆம் நம்பர் வந்தாச்சு, 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வந்தாச்சு. அப்போ 8ஆம் நம்பர் மட்டும் இங்கே வந்தால் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் சரிங்க. அதனால தான் அந்த காம்பினேஷன் கொடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது காம்பினேஷன் இருந்தால் ஏ போர்டில் எடுத்துங்க. அதே சேம் நம்பர் காம்பினேஷன் தான் 4 நம்பரும், அதுக்கு ஒன்று அடுத்து பாட்டு காமிக்கிறேன் சரிங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நாளைக்கு ரொம்ப எக்ஸாக்டாக 3ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். ஏன் 3ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோன்னா, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா 4 அதாவது 3 4 3 அந்த மெத்தடு 4 3 4ங்கிற மெத்தட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதாவது 3ஆம் நம்பர் வந்து நமக்கு இங்கே நேற்று ஏ போர்டில் 3ஆம் நம்பர் கொடுத்தாங்க, இன்றைக்கி பி போர்டில் 4 நம்பர் கொடுத்தாங்க, நாளைக்கு சி போர்டில் மறுபடியும் 3ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா 7க்கு 3 3க்கு 7 திரும்ப கொடுத்தாங்கன்னா, திரும்ப கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், 3ஆம் நம்பர் அங்கே செட் ஆகும்போது அப்போ 3 4 3 அப்படின்னு செட் ஆயிரும். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி மெத்தட் வரும். நம்ம உங்களுக்கு தெரியும், நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். அந்த மெத்தட் நமக்கு ஃபாலோ பண்ணிடுவாங்க. அந்த ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி நாளைக்கு 3ஆம் நம்பர் சி போர்டில் வச்சா நமக்கு 3 4 3 அப்படிங்கிற மெத்தடு ஃபாலோ ஆகும் சரிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் வந்து 6ஆம் நம்பர் கொடுக்குறோம். ஏன் 6ஆம் நம்பர் கொடுக்குறோன்னா, 6ஆம் நம்பர் வந்து எக்ஸாக்டாக பெண்டிங் ரொம்ப பெண்டிங் நம்பராக இருக்குது. அது நாளைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு. ஏன்னா 3 போர்டுமே பெண்டிங் நிற்கக்கூடிய நம்பர், ஏன்னா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது நாளைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வந்து இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்தால் கூட நாளைக்கு 3ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது, உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள். அதே மாதிரி எக்ஸாக்டாக 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த நம்பர் உங்களுக்கு நேற்று கொடுத்து நம்ம ஃபுல் டிஜிட், யாராவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துங்க. சும்மா ஸ்கிப் பண்ணி பார்த்தா கூட போதும், பரவாயில்ல. ஈஸியாக உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க நம்பர் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டது நான் உங்களுக்கு கண்டிப்பாக உன்னி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் ஃபுல் டிஜிட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய உழைப்புக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம கொடுத்த நம்பர் கேட்டால் இல்லையா அப்படின்னு பார்த்துங்க சரிங்களா. சூப்பராக ஒரு வின்னிங் ட்ரை பண்ணி பாருங்கள்.